ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி மந்த் வர வளர்பிறை சஷ்டி அப்போ விரதம் இருக்கணும்னு நினைப்பேன். இது ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தது. பட் என்னால் பண்ண முடியல. இந்த டைம் அதாவது இந்த மாசி மாதம் எப்படியாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாசி மாதம் வளர்பிறை சஷ்டி நான் விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். பூஜை ஜாமான் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் பூஜை ரூமில் அந்த செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் புதன்கிழமை நைட்டே முடிச்சிட்டேன். விளக்குக்கெலாம் பொட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நான் முருகருக்காகவே தனியாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகருக்கு இந்த 6 விளக்கு ஏற்றி நான் சாமி கும்பிடுவேன். அது அகல் விளக்கில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அது கீழே வைக்கிறதுக்காக தட்டு வாங்க போனேன். ஸோ அந்த டைம் கடையில் பார்த்தப்போ இந்த மாதிரி தட்டோடு சேர்ந்தே விளக்கு இருந்தது. சரி, நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி விளக்கு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெய் விளக்கு தான் போட்டு வழிபடுவேன். அதுக்காக சாமி கும்பிட்றதுக்குன்னு செப்பரேட்டாக 1/2 லிட்டரு நெய் வாங்கிட்டு வந்து தனியாக ஒரு பெரிய சம்படத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். நெய்யை கட்டியாக வச்சு தீபம் ஏற்றுறத விட கொஞ்சம் உருக்குன நெய்யை ஊற்றி ஏற்றினோன்னா தீபம் கொஞ்சம் நேரம் நின்று எரியும். அதுக்காக நான் ஒரு சின்ன சம்படத்தில் நெய்யை மாற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுக்கிறேன். இந்த டைமில் பூஜை ரூம் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சாமி விளக்கெலாம் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஏற்கனவே போட்டிருந்த கோலத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பூஜை அறை வேஸ்ட் எல்லாத்தையும் இந்த டப்பாவில் கலெக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஒரு கவரில் வந்து நான் போட்டு தனியாக வச்சுருவேன். எனக்கு தெரிஞ்சு சின்னதாக ஒரு கோலத்தை பூஜை ரூமில் போட்டுட்டு விளக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த டைமில் நெய்யும் கொஞ்சம் உருகிருச்சு. இந்த நெய்யை ஊற்றி தீபத்தை வந்து ரெடி பண்ணிடலாம். வாழைப்பழத்தை சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். கந்தசஷ்டி கவசம் பாடுறதுக்கு வந்து டைம் இல்லை. ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக பூஜையை முடிச்சுட்டு போய் சமையலும் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கந்தசஷ்டி கவசம் படிக்க முடியல. பட் சரவண பவ ஓம் அந்த மந்திரத்தை மட்டும் 108 தடவை சொல்லிவிட்டு கந்தசஷ்டி கவசத்தை டிவியில் போட்டு விட்டுட்டு நான் மற்ற வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் டைம்லேயும் சாமிக்கு ஏற்கனவே வச்சுருந்த பூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு புதுசாக பூ வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் குடித்து என்னோடய விரதத்தை வந்து முடிச்சுக்கிட்டேன். இப்போதைக்கு என்னோடய வேண்டுதலை முருகர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். கூடிய சீக்கிரம் அது நிறைவேறினதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.